அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம ஹனுமன் காவியத்தோட 21வது அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. நள்ளிரவில் தூக்கத்திற்கிடையில் 7 மரங்கள் ஒரு சேர மேலே விழுவது போல கனவு கண்டு அலறிக்கொண்டு எழுந்த வாலியின் அருகில்தான் படுத்திருந்தாள் அவன் அருமை மனைவி தாரை. அவனது அலறல் அவளையும் எழுப்பிவிட்டது. பொதுவாக வாலி ஒரு நித்திரை பிரியன். கும்பகர்ணன் கூட சாபத்தால் தூங்குபவன். ஆனால் வாலி அனுபவித்து தூங்குபவன். அன்றாடம் ஏராளமான உடற்பயிற்சி, குஸ்தி, மல்யுத்தம் என்று பல விளையாட்டுகளில் ஈடுபடுபவன். மதுபானத்தை அளவின்றி உட்கொண்டு அழகிய மங்கையர்களுடன் போகம் புரிபவன். இதனால தான் படுத்தவுடனே தூங்கிவிடுவான். மறுநாள் உச்சி வேளையில் கண் விழித்தால் அதுவே பெரிது. அப்படிப்பட்டவன் நள்ளிரவிலேயே, அதுவும் அலறலுடன் கண் விழித்திருப்பது தாரையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்னாயிற்று பிரபோ? கெட்ட சொப்பனம் கண்டேன். எந்த வகையில்? அற்பமான மரங்கள் என் மேல் விழுகின்றன. அது எனக்கு வலியையும் தந்ததுதான் ஆச்சரியம். அதை கேட்டு தாரையும் அதிர்ந்தாள். விருட்சங்கள் புனிதமானவை. அவை நடப்படுவது போலவோ அவற்றின் நிழலில் இலைப்பாறுவது போலவோ சொப்பனம் கண்டால் அது நமக்கு நல்லதொரு எதிர்காலம் இருப்பதை முன்னதாகவே கூறுவதாக பொருள். ஆனால் இங்கே நேர் எதிராக அல்லவா உள்ளது. தாரை அப்பொழுதே கலங்கி அழவும் தொடங்கிவிட்டாள். வாலிக்கு கண்ணீரை கண்டாலே பிடிக்காது. போதும், அழுகி நிறுத்து. என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? அந்த ஈசனையே தன் இசையாற்றலால் அடிமை கொண்டவன் ராவணன். நான் அவனையே என் அடிமையாக்கி கொண்டவன். என் பொருட்டு நாடு, நகரம், பெண்டீர், பிள்ளைகள், உணவு, உடை, போக போக்கியங்கள், நமக்கான மகிழ்ச்சி, துக்கம் முதலிய சகலமும் நாம் இருவருக்கும் பொது என்று ராவணன் அக்னி சாட்சியாக எனக்கு உறுதியளித்திருக்கிறான். இப்படி ராவேஸ்வரனையே வளர்த்துவிட்ட என் வீரம் பற்றி தெரிந்தும் நீ கண்ணீர் விடுவது எனக்கு கேவலம் என்றான் வாலி. பிரபோ, உங்க வீரம் குறித்து எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. ஆனால் விதி வலியது. சொப்பனங்கள் விதியின் செய்திகளாக நம்முள் முந்தை தோன்றுபவை. அவ்வகையில் ஏதோ ஒரு தீங்கு நேரப்போகிறது என்பதே இந்த கனவுக்கான உட்பொருளாக எனக்கு படுகிறது. அதை உத்தேசித்தே என்னையும் அறியாமல் அழுதுவிட்டேன் என்றாள் தாரை. போதும், நிறுத்து. விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதை நான் நிரூபிப்பேன். எல்லா வகையிலையும் நான் ஒரு விதிவிலக்கு என்பதை நீயும் புரிந்து கொள்வாய். ஆம், அதனால தான் உடன் பிறந்த தம்பியாகிய சுக்ரீவனிடம் கூட உங்களுக்கு இத்தனை பகை. அவன் மனைவியிடமோ உக்கிரமான பற்றுதல். அதுதான் சமயம் என்று தாரை வாலியின் நெறிக்கெட்ட செயலை ஒரு இடி இடித்தாள். போதும், நிறுத்து. மானுட தர்மத்தை மந்திகளுக்கு பொதுவாக்கி சிந்திக்காதே. என்னை விட ஒரு பெரிய வீரனை நீ விரும்பும் பட்சத்தில் நான் குறுக்கில் நிற்க மாட்டேன். நான் மாவீரன், அரசன், அரக்கன், ராவணனுக்கே நண்பன். எனக்கான விதிகளை நான் தான் தீர்மானிப்பேன். என்னாலேயே அவற்றை தீர்மானிக்கவும் முடியும். எனக்கும் விதி இருப்பதாக கருதி பேசும் உன்னை இந்த ஒருமுறை மட்டும் மன்னிக்கிறேன் என்றவனை மீண்டும் ஒருமுறை கண்ணீர் மல்க கண்டாள் தாரை. அவளும் மந்தி இனத்தவள்தான். ஆயினும் மானுட நெறிகளையே அவள் மனம் பெரிதாக கருதுகிறது. மானிடர்கள் மட்டுமே பசி தீயை பூத நெருப்பாகிய அக்னியின் சம்பந்தம் கொண்டு பக்குவப்படுத்தி சமைத்து உண்பவர்கள். அப்பொழுது நீரும் நிலமும் காற்றும் வெளியும் கூட அதோடு சம்பந்தப்பட்டு விடுகிறது. பஞ்சபூதங்களின் கலவையான உயிரினங்களில் மனிதர் மட்டுமே 6வது அறிவு காரணமாய் உணவுப் பொருட்களின் சுவையை அப்படியே ஏற்றிடாமல் சமைப்பதன் மூலம் அதை அறுசுவைக்கு ஆளாக்கி பின்பே உண்ணுகிறான். அதனாலேயே குண விசேஷங்களும் கொண்டு திகழ்கிறான். மானம் காக்க ஆடையை கண்டறிந்து அணுகிறான். மனதையும் தர்ம நியாயங்களுக்கு உட்படுத்தி வடிவமைத்துக் கொண்டிருக்கிறான். மொத்தத்தில் கட்டுப்பாடுள்ள ஒரு சுதந்திரனாக அவன் திகழ்கிறான். அப்படிப்பட்ட மானிடத்தின் மனம், மொழி, மெய் ஆகியவற்றோடு உருவத்தால் மற்றும் சற்றே விலங்கு ரூபத்தில் காட்சி தரும் மந்தி இனத்துக்கு மானுடத்தின் நெறிகள் எதுவும் பொருந்தாது என்பது எப்படி சரியாகும்? தாரை தனக்குள்ளே கேள்விகளோடு திரும்பவும் உறங்க சென்றாள். ஆனால் உறக்கம்தான் வரவில்லை. விடுந்துவிட்டது. வாலிக்கு தான் உறக்கம் கலையவில்லை. ஒரு ஆச்சரியம் போல அரண்மனை வாசலுக்கே வந்து சுக்ரீவன் விடுத்த கோபக்குரல் கேட்டு தாரை தான் வலிந்து எழுப்பிவிட்டாள். கோபத்தோடு எழுந்த வாலி சுக்ரீவனின் கூக்குரல் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனான். இது சுக்ரீவனின் குரலா? ஆம் பிரபோ. ஓடி ஒளிந்து கொண்டு விட்ட அந்த கோழியா இப்படி குரல் கொடுப்பது? ஆம் பிரபோ, தங்களை யுத்தத்துக்கு அழைக்கிறான் சுக்ரீவன். என்ன ஆச்சரியம்! எனது ஒரு அடிக்கு தாங்க மாட்டாதவனா
என்னை யுத்தம் புரிய அழைக்கிறான்? ஆம் பிரபு. எவ்வளவு நாள் தான் அந்த பர்வத குகைக்குள் ஒளிந்தே வாழ்வது? அதற்கு பதிலாக தங்களோடு மோதி அழிந்து விடுவதே மேல் என்று சுக்ரீவன் முடிவு செய்து விட்டான் போலும். அப்படித்தான் இருக்க வேண்டும். பர்வத சிறை அவனுக்கு இப்படி ஒரு அசட்டு துணிச்சலை கொடுத்து விட்டது போலும். ஆனால் இந்த முறை அவனை நான் விடமாட்டேன். வாலியும் கோபாவேசத்துடன் புறப்பட்டு விட்டான் யுத்தத்துக்கு. பாவம் வாலி. ராம லட்சுமணர்கள் அவனுக்கு பின்னால் நிற்பது தெரியாது அவனுக்கு. ஆனாலும் என்ன, யுத்தம் சூடு பறந்தது. வாலியும் சுக்ரீவனும் ரிஷிமுக பர்வதத்துக்கு வெளியில் கிஷ்கிந்தையின் உள்ளே ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதில் பர்வதமே குலுங்கியது. மரங்கள் எல்லாம் நடுங்கி இலைக்கணிகளை எழுந்து நிற்க அந்த மரத்தில் தஞ்சம் புகுந்திருந்த பறவைகள் எல்லாம் விண்ணேறி விட்டன. ராமனும் வாலியை தன் பாணத்தால் வீழ்த்த தயாரானான். அதுவும் இருவர் பார்வைக்கும் தெரியாதபடி ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு. ஆனாலும் அவனுக்கு யுத்தத்தின் போது பாலி யார், சுக்ரீவன் யார் என்பதில் குழப்பம்தான் மேலிட்டது. தன் பானம் தவறுதலாக சுக்ரீவனை தாக்கிவிட்டால் அது பழியில் முடியுமே என்று தயங்கி நின்றான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அப்படியோர் உருவ ஒற்றுமை. ஒரு கட்டத்தில் அடித்தாளாமல் சுக்ரீவன் திரும்ப ஓடி வந்து ரிஷிமுக பர்வத எல்லைக்குள் விழுந்தான். வாலியும் அதை பார்த்து கைகொட்டி சிரித்தான். கோழையே, வா இந்த பக்கம், உன்னை பீத்தி எறிந்துவிட்டு மறுவேளை பார்க்கிறேன் என்று வீரவசனம் பேசினான். அவ்வளவு காட்சிகளையும் பார்த்தபடி இருந்த அனுமனுக்கு ராமன் பானம் எய்யாதன் காரணம் ராமன் கூறாமலேயே புரிந்துவிட்டது. ஓடி வந்து சுக்ரீவனை எழுப்பி அவன் மார்பை வருடி ஆசுவாசிக்க செய்தான். சுக்ரீவனோ புலம்ப தொடங்கிவிட்டான். சுந்தரா, என்ன இது? ஏன் ராமபிரான் வாலி மீது பானம் போடவில்லை? என் மீது வாலி மோதிய விதம் அவரையும் அச்சுறுத்தி கட்டி போட்டு விட்டதா? அவரது வீரம் எல்லாம் மரங்கள் மீதும் மனிதர்கள் மீது மட்டும்தானா? வாலியை கண்டு அவருக்கு கூடவா அச்சம் என்று சுக்ரீவன் கொட்டிய வார்த்தைகள் அனுமனையே சற்று பாதித்தது. சுக்ரீவா, ஆத்திரத்திலும் அவமானத்திலும் நீ என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் பேசுகிறாய். அண்ணலின் வீரத்திலேயே ஒரு குறைவும் இல்லை. நீங்கள் இருவரும் யுத்தம் புரிந்த பொழுது உங்களில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்பதில் எனக்கே குழப்பம் ஏற்பட்டது. அடிபட்டு விழும்பொழுதெல்லாம் அது நீதான் என்று நான் உணர்ந்தாலும் நீயும் பதிலுக்கு தாக்கி சில சமயங்களில் வாலியும் விழுந்தான். அப்பொழுது அவனும் சுக்ரீவனாக இருக்கக்கூடும் என்றே தோன்றியது. எனக்கே இப்படி ஒரு குழப்பம் என்றால் ராம லட்சுமணர்களுக்கும் அது இருக்கத்தானே செய்யும். அந்த குழப்பமே அவரை தடுத்திருக்க வேண்டும் என்று அனுமன் கூறவும் ராம லட்சுமணர் வந்து சேரவும் சரியாக இருந்தது. தான் கூற வேண்டிய பதிலை அதற்கு அவசியமே இல்லாதபடி அனுமனை முந்திக் கொண்டு கூறிவிட்ட செயல் ராமன் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகையை உருவாக்கியது. அனுமனே, நீ ஒரு தீர்க்கதரிசி. எனது தர்ம சங்கடத்தை இப்பொழுது இங்கே குறைத்து விட்டாய் என்றான் ராமன். அனுமன் தாமதிக்காமல் ஓடி சென்று ஒரு செங்கொடி வேரை பறித்து வந்து அப்பொழுதே சுக்ரீவன் கழுத்தில் அதை மாலை போல் அணிவித்து, பிரபோ, இந்த செங்கொடி வேர் உங்களுக்கு இவனை சுக்ரீவன் என்பதை உணர்த்திவிடும் என்றான். ஆனால் சுக்ரீவனுக்கு திரும்பவும் வாலியை யுத்தத்திற்கு அழைப்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருந்தது. ராமனுக்கோ அனுமனின் விவேகமான அந்த செயல்பாடு மிக பிடித்து போனது. எத்தனை மதிநுட்பம், எத்தனை வேகமான செயல்பாடு! மறுநாள் திரும்பவும் சுக்ரீவனின் யுத்த குரல். பாலிக்கு கோபத்தை விட ஆச்சரியம்தான் அதிகரித்தது. இந்த முறை தாமதிக்காமல் முதல் அடியிலேயே சுக்ரீவனை கொன்றுவிடுவது என்கிற முடிவோடு ஆவேசமாக புறப்பட்டவனின் கால்களில் விழுந்து தடுத்தாள் தாரை. தாரை, எதற்காக இப்படி என்னை தடுக்கிறாய்? காரணமாகத்தான். நேற்று நடந்த யுத்தத்தில் அவ்வளோ காயங்கள் பட்ட நிலையிலும் உங்கள் தம்பி மறுநாளான இன்றே யுத்தத்துக்கு அழைக்கிறார் என்றால் நிச்சயம் அதற்கு பின்னால் வலுவான காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன காரணம் அது? அயோத்தி மாமன்னர் தசரத சக்கரவர்த்தியின் அருந்தவ புத்திரர்களில் மூத்தவர் ராமனையும் இளையவர் லட்சுமணனையும் தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அவர்களுக்கு என்ன இப்பொழுது? அவர்கள் இப்பொழுது உங்கள் தம்பிக்கு பின்னால் இருக்கின்றனர். இருவருமே அசாதாரணமான வீரர்கள். அதிலும் ராமபாணத்திற்கு ஈடே இல்லை. வனத்திலே தாங்கள் உண்ண வேண்டிய கடிகளை உண்டுவிட்ட சர்பத்தையும் அதன் உடல் மீது முளைத்திருந்த 7 மரங்களையும் கூட அவர்கள் வீழ்த்திவிட்ட செய்தியை அறிந்தேன். அதுதான் தங்கள் சொப்பனத்திலும் எதிரொலித்தது. என்னது, ராம லட்சுமணர் இருவரும் சுக்ரீவன் பின்னால் இருக்கின்றனரா? இதென்ன வினோத நட்பு! ஒரு கோழையின் பின்னால் மாவீரர்களா? தவறான பார்வை. நோயுள்ள இடத்தில்தான் மருத்துவனுக்கு வேலை. அதுபோல தங்கள் தம்பிக்கு உதவத்தான் அவர்கள் வந்திருக்கின்றனர். அது அவர்கள் விருப்பம். எனக்கும் அவர்களுக்கும்
எந்த ஒரு பகையும் இல்லை. எனவே என்னை விரோதியாக கருத இடமும் இல்லை. இப்படி சிந்திக்காதீர்கள். உங்கள் தம்பிக்கு அவர்களே இப்பொழுது உத்வேகம் அளித்துள்ளனர். நட்பின் பொருட்டு உங்கள் தம்பியின் எதிரியான உங்களை அவர்களும் தங்களின் எதிரியாக கருதி உங்களோடு யுத்தம் செய்ய வரலாம் அல்லவா? இது உன் கற்பனை. ராமனை தர்மத்தின் தூதுவர் என்று பலர் புகழ கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ராமன் கேவலம் சுக்ரீவன் பொருட்டு என்னோடு யுத்தம் செய்ய வருவான் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. அப்படியே வந்தாலும் அவனாக என்னை பகையாக்கி கொண்டு விட்ட நிலையில் நானும் அவனை பகையாக கொண்டு மோதி அழிப்பேன். தங்களால் வீழ்த்த முடியாத அந்த 7 மரங்களை ஒரே பாணத்தில் ராமன் வீழ்த்தியதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். என்னை பயமுறுத்தாதே தாரை. உன் கற்பனைக்கெல்லாம் நான் அச்சப்பட முடியாது. அப்படியே அவர்கள் வந்தாலும் அவர்களிடமே உங்களுக்கும் எனக்கும் என்ன பகை? இது நியாயமா என்று கேட்பேன். பிறகே அவர்களோடு யுத்தம் செய்வேன். உங்கள் தம்பியின் பக்கம் நியாயம் இருப்பதால் அல்லவா அவர்கள் உங்கள் தம்பியோடு நிற்கின்றனர். மானுட நியாயங்கள் மந்திகளுக்கு பொருந்தாது. இங்கே வலுவானவனே பலவான். மற்றவர்கள் அந்த வலிவனுக்கு எதிராக துரும்பை கூட கிள்ளி போடக்கூடாது. நான் என் வலுவை நிதமும் நிரூபித்துக் கொண்டிருப்பவன். சுக்ரீவன் என் வரையில் செய்தது துரோகம். ஓ, மந்திகளுக்கு துரோகம் நட்பு மட்டும் உண்டோ? அதுவும் நான் நினைப்பதை பொறுத்ததே. பெருந்தன்மை காட்டினால் இந்த குழப்பங்கள் எதற்கும் இடமில்லையே. சரிதான். நான் சுக்ரீவன் மனைவி ரூமியை பெண்டாள்வது பொறுக்காமல் என்னை உன் முந்தானையில் முடிந்து வைத்துக் கொள்ளும் ஆசையிலேயே பேசுகிறாய். ஆண் மக்களுக்கு, அதிலும் அரசர்களுக்கு ஏக பத்தினித்தனம் ஒரு இழிவு. இப்படி சொல்வது உங்கள் கோணல் புத்தி பிரபு. யுத்தம் முடிந்து வந்து உன் புத்தியை முதலில் நேர் செய்கிறேன். இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்க அவகாசமில்லை. யுத்தத்தில் என் குறி சுக்ரீவன் மீது மட்டுமல்ல, அந்த சுந்தரனாகிய அனுமனின் மீதும் தான். அனுமன் நம் இனத்தின் அரிதானவன். அவனால் தான் சுக்ரீவனை இதுநாள் வரை உங்களை எதிர்கொண்டு உயிர் வாழ முடிகிறது. வீணாக அவனோடு மோதி அவனை விஸ்வரூபம் எடுக்க செய்து விடாதீர்கள். பிறகு உங்களை அழிக்க யாருமே தேவையில்லை. அனுமன் ஒருவனை போதும். என்ன உலர்கிறாய்? விஸ்வரூபம் எடுக்க அனுமன் என்ன அந்த மகாவிஷ்ணுவா? இப்பொழுதாவது கேட்டீர்களே. அனுமன் விஷ்ணு மட்டுமல்ல, அந்த சர்வேஸ்வரன், பிரம்மன் மற்றும் தேவாதி தேவர்கள் அவ்வளவு பேராலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களின் வர விசேஷங்களால் ஒட்டுமொத்த தேவர் உலகையே தன் ஒருவனுக்குள் கொண்டுள்ளவன். முனிவர் ஒருவர் கொடுத்த சாபம் காரணமாக இதெல்லாம் அவன் நினைவில் இல்லை. ஆனால் அது நினைவுக்கு வரவே வராது என்பது சாபம் அல்ல. யார் வேண்டுமானாலும் உரிய வேளையில் ஞாபகமூட்டலாம். உங்களை அழிக்க ராமன் அனுமனையை கூட கடையாக பயன்படுத்தலாம். நன்றி தாரை. அனுமன் குறித்து நீ எனக்குள் விழிப்பேற்படுத்திவிட்டாய். இது போதும். ராமன் என்னோடு யுத்தம் செய்வான் என்பதை இப்பொழுது கூட என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. அதற்கு அனுமன் பயன்படுவான் என்பதும் அபத்தம். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அனுமனை ரிஷிமுக பர்வத முனிவர்களை தூண்டிவிட்டிருக்க முடியுமே. இந்த முறை யுத்தம் எனக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில்தான். இதில் அமைச்சன் என்னும் முறையில் அனுமன் இடையிட்டால் அவனை ஒதுங்கிக் கொள்ள சொல்வேன். கேளாத பட்சத்தில் அவனோடும் யுத்தம் செய்வேன். அதுவும் எனக்கு நன்மையே செய்யும். அவனை நீ தேவர் உலகின் தொகுப்பு என்கிறாய். அதில் பாதி எனக்கு வந்துவிடுமே. பின் அனுமன் எப்படி என்னை வெல்ல முடியும்? நல்ல கேள்விதான். ஆனால் இது தெரிந்தே அனுமன் சுக்ரீவன் பொருட்டு உங்களோடு யுத்தம் புரிய வரவில்லை. அதே சமயம் உங்களை அழிப்பதில் சுக்ரீவனை விட அனுமன் முன் இருக்கிறான். அவன் மிக சிறந்த புத்திமான். அவனாலேயே சுக்ரீவனுக்கு ராம லட்சுமண நட்பு வாய்த்துள்ளது. திரும்ப திரும்ப ராம லட்சுமணர்களை பற்றி பேசி என்னுள் எரிச்சல் மூட்டாதே. எச்சரிக்கை என்னும் பெயரில் என்னை கோழையாக்கவும் முயலாதே. நான் வருகிறேன். வாலியை எவ்வளவு முயன்றும் தாரையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. யுத்தம் திரும்ப தொடங்கியது. இம்முறை ராமனிடம் குழப்பமில்லை. செங்கொடி வேர் சுக்ரீவனை துல்லியமாக அடையாளம் காட்ட மறைந்திருந்த ராமபானம் வாலியின் மார்பை பிளந்து கொண்டு நின்றது. வாலியும் சுருண்டு விழுந்தான். விழ முடியாதவன், விழக்கூடாதவன் விழுவதை அனுமனாலும் சகிக்க முடியவில்லை. ஓடிச் சென்று அவன் சிரம் தரையில் படாதவாறு தன் தொடை மேல் தாங்கிக் கொண்டான் அனுமன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.